தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 11 பேரின் நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக பிரதாப்குமார், சுப்பையா, முத்துராஜ், பாலுசாமி, மாடசாமி, ராமமூர்த்தி, கிருஷ்ணகுமார், சுப்பிரமணியன், புண்ணியமூர்த்தி, ராஜாராம், சேதுராமன் ஆகியோர் கடந்த ஜனவரி மாதம் நியமிக்கப்பட்டனர். இந்த நியமனத்தில் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை எனவும் உறுப்பினர்களின் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திமுக செய்தித் தொடர்பாளர் TKS இளங்கோவன், புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். விதிமுறைகளை பின்பற்றாமல் கட்சி சார்புடையவர்களை உறுப்பினர்களாக நியமித்துள்ளதாக அந்த மனுக்களில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு நடந்து வந்தது. அனைத்து விசாரணைகளும் முடிந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களாக ஜனவரி மாதம் நியமிக்கப்பட்ட 11 பேரின் நியமனமும் செல்லாது என இன்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த அரசு பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை உறுப்பினர்களாக நியமித்தது, ஆளுங்கட்சி ஆதரவாளர்களாக ஆளுங்கட்சியின் பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றியவர்களை உறுப்பினர்களாக நியமித்தது தவறு. அது அந்த அமைப்பின் தூய்மைக்கு புறம்பானது என்ற வகையில் நான் அந்த வழக்கை தொடர்த்தேன். டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் 11 பேரின் நியமனத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசிக்கப்படும் என அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். அரசு தேர்வாணையத்தினுடைய 11 உறுப்பினர்கள் உயர்நீதிமன்றம் செல்லாது என்று அறிவித்திருக்கிறார். இந்த நியமனம் குறித்து மேல்முறையீடு செய்வதற்கு அரசு சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அரசு இது குறித்து உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யும். எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நாங்கள் எடுத்து வைப்போம். இதில் இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை எவையெல்லாம் உயர்நீதிமன்றம் கேள்விகளாக ஐயப்பாடாக எழுப்பியிருக்கிறதோ அதற்குரிய சந்தேகங்களுக்குரிய விளக்கங்களை, போதுமான விவர குறிப்புகளை, கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து இந்த முடிவுகள் குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும். நியமனம் தொடர்பாக ஜனவரி 31ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையையும் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அடுத்த நியமன உத்தரவு பிறப்பிக்கப்படும் போது விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமமூர்த்தி பெயரை பரிசீலிக்க கூடாது என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.